ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 2026 ஜனவரி மாதம் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம இப்போ பொது பலனை பார்க்குறோம். இங்கே நம்ம ராசி பலன் பார்க்கல, லக்ன பலன் பார்க்குறோம். அந்த அடிப்படையில் யாரெல்லாம் சிம்ம லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ நீங்கள் இந்த பலன் உங்களுக்கு பொருந்தும். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் முதல்ல நம்முடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஜனவரி 12க்கு அப்புறம் வேலை வாய்ப்புகள் ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். பொதுவாக யாரெல்லாம் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்கீங்களோ உங்களுக்கு வேலைக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் நிறைய 12ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. அது இல்லாமல் நான் வேலையை விட்டு வெளியே வந்துட்டேன், அன்றைக்கி வேலையை விட்டு தூக்கிட்டாங்க, நான் ஐடியலாக இருக்கேன், சும்மா இருக்கேன் அப்படிங்கிறவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப ஆறுதலான விஷயங்கள். ஜனவரி 12க்கு அப்புறம் வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா இருக்குது. ஆல்ரெடி நான் ஜாபில் இருக்கேன், நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன், ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன், எனி அதர் ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன், ஆர் எம்என்சியில் இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு ஜனவரி 12க்கு அப்புறம் வேலையில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ அத்தனையும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்பயுமே பாருங்கள், கிரகங்கள் ஒரு நன்மையை செய்யும் பொழுது இன்னொரு பக்கம் ஒரு சில பிரச்சனைகளையும் செய்யும். ஆக ஜனவரி 12க்கு அப்புறம் யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ், போனஸு, அரியர்ஸு, ஹைக்கு இதெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உங்கள் லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். இப்படி அவர் 5ஆம் இடத்தை பார்த்தாலே நமக்கு வேலையில் நிறைய ஸ்ட்ரகிள், பிரச்சனை என்பதற்கு வேலையை பற்றிய ஒரு பயம் இருக்குது. ஆக ஒரு பக்கம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லக்னத்துக்கு 6ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள், சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், அத்தனை கிரகங்களும் சர்வீஸ் ஸ்தானத்துக்கு வர்றது ஒரு பக்கம் நல்லது. ஸோ இந்த காலங்களில் ஜனவரி 12க்கு அப்புறம் யாரெல்லாம் வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ ரொம்ப நல்லது. ஸோ ஜாப் இருக்குது, நான் பெர்மனெண்ட் ஜாபில் இருக்கேன், பெரிய போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்லாம் நினச்சி ஃபீல் பண்ணி அசால்ட்டாக இருந்துடாதீங்க. எஃபர்ட்டை கொடுங்க, அதுக்கு தகுந்த உங்களுக்கு ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. ஸோ ஜனவரி 12க்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கீங்க, அந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்கன்னா செலக்ட் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே ஜனவரி 12க்கு அப்புறம் சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, ஜனவரி 12க்கு அப்புறம் யாரெல்லாம் லோன் அப்ளை பண்ணியிருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி லோன் அப்ளை பண்ணி டிலே ஆகி பணம் கிடைக்காதவங்களுக்கு லோன் சாங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக நீங்கள் லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே ஜனவரி 12க்கு அப்புறம் சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த ஜனவரி 12க்கு அப்புறம் யாரெல்லாம் நல்ல ஒரு ஸ்கில்டு லேபரை எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அமைவார்கள். அது இல்லாமல் நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஜனவரி 12க்கு அப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லா விஷயத்துலையும் எஃபர்ட் எடுங்க, சக்ஸஸ்ஃபுல் இருக்கும். உங்களுடைய எதிரிகள், உங்களுக்கு நேரடியாக எதிரிகள் இருக்கலாம், மறைமுகமான எதிரிகள் இருக்கலாம். ஸோ உங்களுடைய டைரக்ட், இன்டைரக்ட் எனிமிஸ் அத்தனை பேரையும் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ரொம்ப நாளாக டிஸ்பியூட் இருக்குது, வழக்கு இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குங்கிறவங்க நீங்கள் ஜனவரி 12க்கு அப்புறம் வழக்குகளிலிருந்து விடுபடுவதற்கோ வழக்குகளில் ஜெயிப்பதற்கோ வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு உண்டு. ஆக இவ்வளவும் ஜனவரி 12க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. பட் இந்த காலங்களில் யாருக்கெல்லாம் பெருசாக லோன் இருக்கோ, கடன் இருக்கோ, இஎம்ஐ இருக்கோ, உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் பெருசாக பாதிப்பு இல்லை. ஆனால் கடன், லோன் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கவனம். உடலில் இனம் காண முடியாத நோய்கள் ஏற்பட்டு விலகும். குறிப்பாக சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அது எக்ஸ்ரேயாக இருக்கட்டும், ஸ்கேனாக இருக்கட்டும், எம்ஆர்ஐயாக இருக்கட்டும், இசிஜியாக இருக்கட்டும், எதுக்கும் கட்டுப்படாத நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் தான் நிறையா இருக்குது. அதனால் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் டாக்டரை கவனித்து பாருங்கள். ஏன்னா உங்களுடைய லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கார். ராகுமே உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை குறைப்பார். இந்த மாதம் இது வரைக்கும் எனக்கு திருமணம் டிலே ஆகிட்டுருக்குங்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே உங்களுக்கு இது வரைக்கும் அஃபேர் யாருக்கு இல்லையோ அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் அஃபேரில் இருந்தீங்கன்னா உங்களுடைய லவ் போராட்டத்துக்கு இடையில் சக்ஸஸ்ஃபுல்லாகும். இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களுடைய பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. ஸோ சொந்த பிஸ்னஸில் நீங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பின்னாடி ரிட்டர்ன்ஸ் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஸ்னஸில் உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட், லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது.
ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்த்து தொழில் பண்ணாலும் போத்தார் சைடு 2 பேருமே லாபத்தை அடைவதற்கான வாய்ப்பு நல்லா இருக்குது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பில் கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது உடல் ஆரோக்கிய குறைவு, வைத்திய செலவுகள் என்பது பெரிய லெவலில் இந்த மாதம் இருக்குது. ஸோ இது விஷயத்தில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், 2 பேருமே ஹெல்த் கண்டிஷனில் கவனம். ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அந்தஸ்து, புகழ், கௌரவம் ஏதோ ஒரு விதத்தில் கூடுவதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதம் மணி ரொட்டேஷன் எப்படி இருக்குன்னா பரவாயில்ல, கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருக்குது. யாருடைய பணத்தையாவது நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளாக யாரெல்லாம் கிட்ஸை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க, குழந்தைய எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைக்காக ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்து சக்ஸஸ் ஆகிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் உண்டு. குடும்பத்தில் யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிருக்கு, நடக்கலை, எப்போ நடக்கும், எப்படி நடக்கும் தெரியலங்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த மாதம் உங்களுடைய நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு நட்பான்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. அதுலேயும் சிம்ம லக்னத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதத்தில் யாரெல்லாம் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சிங்க, மூவபிள் ஆர் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி, ஆக இந்த அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும். முதலே சொன்னேன், கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைக்கும்னு. அது வாங்கியதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என் கையில் பணம், பொருள் இல்லைன்னு யாரும் பெருசாக ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பெரிய லெவலில் மாஸ் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் உங்களுக்கு இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய பர்சனல் விஷயத்தில் தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்ணாதீங்க. இந்த மாதம் இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். லைஃப்பில் எல்லோருக்கும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு இருக்கும். பட் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த அன்சாட்டிஸ்ஃபைடு இந்த மாதம் அதிகமாகவே இருக்குது. நல்லா சிம்ம லக்னத்தில் பிறந்த நீங்கள் இது எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போங்க. இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏதாவது பெரிய லெவலில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு. ஷேராக இருக்கட்டும், ரேஸாக இருக்கட்டும், லாட்ரியாக இருக்கட்டும், ஆன்லைன் பிஸ்னஸாக இருக்கட்டும், ட்ரேடிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் கை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா விதமான யூக வணிகங்களும் பரவாயில்ல. ஸோ பரவாயில்லைங்கிறதுக்காக கடன் வாங்கி லோன் வாங்கி என்த்தையாக பண்ணிடாதீங்க, விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னவோ அதை பண்ணுங்கள். ஸோ இந்த மாதத்தில் இது வரைக்கும் நீங்கள் அரசியலில் இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிரிகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இந்த ஜனவரி 14க்கு அப்புறம் உங்களுக்கு இருக்குது. ஆக இந்த காலங்களில் உங்களுடைய சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு, மரியாதை கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவ கோயில் இருக்கோ அங்கெல்லாம் சிவ தரிசனம் பண்ணுங்கள், வழிபாடு பண்ணுங்கள். அது இல்லாமல் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப இந்த மாதம் முக்கியம். குறிப்பாக பைரவரை நல்லா கும்பிட்டு வாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக தன்வந்திரி பகவானை நல்ல வழிபாடு பண்ணுங்கள். உடல் ஆரோக்கியம் நன்கு அமையும். நன்றி, வணக்கம்.